ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடுவப்பா. அப்ப அப்படி சொன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் வேற மதம். முகமது நபியே என் பாவத்தை மன்னிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம முஸ்லிமா? ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இதுதான் ஈமானுக்கு உண்டான அடையாளமா? இது ஈமானை வளர செய்கிறதா, ஈமானை அழிக்க செய்கிறதா? இதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் நேசிக்கிறார் என்றால் அதனுடைய முதல் அளவுகோல் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான், நபி அவர்களை பின்பற்றுவதுதான். இதை தாண்டி நேசத்திற்கு ஒரு விளக்கம் குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது காட்டிருங்க பாப்போம். ரசூலுல்லாஹ்வை நம்ம போகிறோம் என்ற பேர்ல ரசூலுல்லாஹ் தடுத்ததைத்தான் இந்த சமூகம் செய்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த தீமைகளை இன்னும் ஒழிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் என்ற மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலேயே நம் தமிழகத்தை பொறுத்த மட்டில் நபி பிறந்த தின விழா என்று சொல்லப்படுகின்ற மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுவதும், பிறை 1 முதல் 12 வரை ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு பள்ளிவாசல்களிலே மௌலூது என்ற அந்த கவிதைகளை படிப்பதும், சில நேரங்களிலே வீடுகளிலே இந்த மாதத்திலே நபி அவர்களை நேசிக்கிறோம், நபி அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே இது போன்ற பாடல்களை படிப்பதும் கடந்த காலத்திலே மிகுதியாக இருந்து இன்றைக்கு குறைந்து கொண்டு வருவதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பிதாத்தான ஷிர்கான இந்த காரியங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே முற்றிலும் ஒளிந்து போய்விடவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு நேரத்திலே இதற்காக வேண்டிய மிகப்பெரிய முஸ்தீபுகள் நம்முடைய சமுதாயம் எடுத்து இருந்தாலும் இந்த நேரத்திலே அவ்வளவு முஸ்தீபுகள் எடுக்காமல் ஏனோ தானோ என்ற நிலையில இந்த மௌலூதுகளையும் மீலாது விழாக்களையும் கொண்டாடுவதை பார்க்கலாம். இந்த மௌலூது என்பதும் மீலாது விழாக்கள் என்பதும் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதை ஓதக்கூடியவர்கள் அல்லது இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தௌஹீதுவாதிகளை பொறுத்த மட்டில் இது பிதாத்து ஷிர்கு என்ற வாதங்களை வைப்போம். ஆனாலும் அந்த வாதங்களை அவர்கள் ஏற்காமல் இல்லை இதை ஓதியே தீர வேண்டும் என்று இன்றைக்கும் விடாப்பிடியாக இருப்பதற்கு அவர்களிடத்தில் என்ன வாதங்கள் இருக்கிறது, அது சரியான நியாயமான வாதங்கள் தானா என்பதை பல தடவை நாம் கேட்டு இருந்தாலும் மனிதன் மறதிக்காரன் என்ற அடிப்படையில் இது போன்ற செய்திகள் அவ்வப்போது நமக்கும் மறந்து விடுகிறது. எனவே நினைவுபடுத்தக்கூடிய விதமாக அந்த வாதங்கள், அதற்கு உண்டான மறுப்புகள் என்ன என்பதை பார்ப்போம். மௌலூது ஓதக்கூடிய மீலாது விழாக்கள் கொண்டாடக்கூடிய இவர்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்றால் நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஒரு மூமின் நபி அவர்களை நேசிப்பது ஈமானை சார்ந்தது. எனவே இந்த நபி அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் நபி அவர்களுடைய புகழை பாடுகிறோம், இது எந்த அடிப்படையில் தவறு? நான் என்னுடைய தகப்பனாரை நான் நேசிக்கிறேன், என்னுடைய தகப்பனாரை நான் நேசிக்கின்ற பொழுது என்னுடைய தகப்பனாரை அவ்வப்போது பாராட்டியும் பேசுவேன். நேசத்தினுடைய வெளிப்பாடு அவரை பாராட்டி பேசுவது. என்னுடைய தகப்பனார் கடுமையான உழைப்பாளி, என்னுடைய தகப்பனார் எனக்கு தேவையான அனைத்து சொத்தையும் தந்தார், எனக்கு படிப்புகளை தந்தார், நான் சரியான பாதையிலே செல்வதற்கு வழிகாட்டியாக அவர் இருந்தார், என் தகப்பன் மாதிரி உலகத்தில் யாரையும் நான் பார்க்கவில்லை என்று தகப்பனை மதிக்கக்கூடிய தகப்பனை நேசிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய தகப்பனை போற்றி அவர் பேசுகிறார் என்றால் இது தவறா? இது தவறு என்று யாராவது சொல்வார்களா? இதே போன்றுதான நபி அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், நபி அவர்களை நாங்கள் போற்றுகிறோம், இதுல என்ன தப்பு இருக்கிறது என்ற இந்த வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். அடுத்து இன்னொரு வாதம் என்னவென்றால், ஒரு காலத்தில் சமூக நன்னிலக்கம் என்பது தமிழகத்திலே தலைதோங்கி இருந்தது. அதற்கு முன்னோட்டமாக சமூக நல்லெண்ணத்திற்கு பாதை அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன என்றால் இந்த மீலாது விழாக்கள் கொண்டாடுவதுதான். ஒவ்வொரு பகுதிகளிலையும் மீலாது விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது பிற மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் எல்லாருமே அங்கே சங்கமிப்பார்கள். இறை தூதரை பற்றி அவர்கள் போற்றி புகழ்வார்கள். எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மீலாது விழாக்கள் நடந்தது என்றால்
கடவுளே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று சொன்ன பெரியாரெல்லாம் அங்கே வந்து பேசி இருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அங்கே வந்து பேசியிருக்கிறார். கருணாநிதி போன்றவர்கள் பேசி இருக்கிறார்கள். இப்படி சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மீலாது விழாவை நாங்கள் நடத்துகிறோம் என்றால் முகமது நபி மீது கொண்ட அந்த அன்புதான் அதற்கு அடிப்படை காரணம். இன்றைக்கு இவைகள் எல்லாவற்றையும் இவர்கள் வந்து தௌஹீத் என்கிற பேர்ல, ஷிர்க் என்ற பேர்ல கிறுக்குத்தனமாக இவர்கள் உளறி எல்லாத்தையும் மூடி வைத்து விட்டார்கள் என்ற இந்த வாதத்தையும் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கலாம். மீலாது விழா கொண்டாடுவதற்கும் அதே போன்று மௌலூதுகள் ஓதுவதற்கும் அவர்கள் அடிப்படையாக வைக்கக்கூடிய வாதம், நபி மீது நாங்கள் முஹப்பத் வைத்திருக்கிறோம், பிரியம் வைத்திருக்கிறோம். இதுதான் அதுக்குண்டான அடிப்படை. நபி மீது முஹப்பத் வைப்பதை இஸ்லாம் எங்கேயாவது மறுக்கிறதா? எங்கேயுமே மறுக்கவில்லை. முகமது நபி அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும், பிரிய வைக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. 1-2 சான்று என்று நாம சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லா யுமினன்ன அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்கள ஒருவர் மூமினாக இருக்க வேண்டுமா, இறைவனை நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் அவர் என்னை நேசிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட நான் அவனுக்கு நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய உயிரை விட அவனுக்கு நேசத்துக்குரியவனாக நான் இருக்கணும். இப்படி ஒரு மனுஷன் இருந்தால்தான் மூமின். அப்துல் காரி என்று பேர் வைத்தால் மூமின் அல்ல. நபி அவர்களுடைய நேசம், நபி அவர்களுடைய பிரியம் இந்த உலகத்தை விட அவரிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாத்தை விட ரசூலுல்லாஹ் தான் இப்படின்னு இருக்கணும். இது புகார்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. நபி அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி அவர்கள் உமருடைய கையை பிடித்து கொண்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மேல படுது என்றால் சாதாரண ஒரு விஷயமா? அவ்வளவு அற்புதமாக 2 பேருமே தோழர்கள், 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு தெரியுமா? என்னை விட, என் பிள்ளைகளை விட கடுமையாக நேசிக்கிறேன். இல்லா நஃப்சி, என் உயிரை தவிர, என் உயிரை தவிர என் பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட உங்களை மேல நான் அவ்வளவு நேசம் வச்சிருக்கிறேன். 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது நட்பு ரீதியாக மனம் விட்டு பேசுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்படி பேசும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லையா உமர், இன்னும் நீங்க முழுமையாக ஈமான் கொள்ளல. எப்ப நீங்க முழுமையா ஈமான் கொள்வது தெரியுமா? உங்களுடைய உயிரை விட என்ன நீங்க நேசிக்கணும். உங்களுடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, உங்களுடைய உயிரை விட நான் நேசிக்கணும் அப்படின்னு ஒண்ணுதான் உமர் அவங்க உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரை விட நான் நேசிக்கிறேன். அல் ஆன் யா உமர், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் முழுமையாக ஈமானோடு இருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை புகார்ல நீங்க பார்க்கலாம். இது மாத்திரம் இல்லை, ஒரு நபி தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், மத்தஸ்ஸா, அல்லாஹ்வின் தூதரே, கியாமத் நாள் எப்போ வரும்? ரசூலுல்லாஹ் தோழர்கள்ட்ட பேசும்போது நட்பு ரீதியாக தான் பேசுவாங்க. கடுகடுத்த முகத்தோடு, சினம் கொண்ட முகத்தோடு அவங்க பேச மாட்டாங்க. கேள்வியே கேட்டாலும் அந்த சிரிச்ச முகத்தோடு ரசூலுல்லாஹ் பதில், என்ன மறுமையை பத்தி நீ கேட்கிற, என்ன வச்சிருக்கிற, என்னத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுமை வந்து விட்டது என்றால் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தில் இருந்து உன்னை காத்து கொள்ளணும், என்ன வச்சிருக்கிற? அவரும் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த தமாஸ் அடிப்படை அவரு சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, உங்களை மறுமையை நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், வேற என்ன என்கிட்ட இருக்குது? உங்களை நேசிச்சா போறாதா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில நீ இருப்பாய். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. அத மாதிரி நான் வாழ்க்கையில இப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ்வை நேசித்தால் எனக்கு சொர்க்கம்,
நபி அவர்களோடு நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னா அதை விட சிறப்பு வேற என்ன வேணும்? அதை விட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அதனால நான் ரசூலுல்லாஹ் நேசிப்பேன், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நேசிப்பேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நான் நேசிப்பேன், எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விருப்பம், அந்த பிரியம் இருந்தால் போதும். இத மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இந்த ஹதீஸ் எல்லாம் எதை சொல்கிறது? நபி அவர்களை நேசிக்கணும், நபி அவர்கள் மீது பிரியம் வைக்கணும், இது எல்லாம் சொல்லுது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டுதான் எங்க கொண்டு போய் முடிச்சு போடுவாங்க? மௌலிது ஓது, மீலாது விழா கொண்டாடு. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை என்றால் நீ சொர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹ்வை நீ நேசிக்கவில்லை என்றால் மூமினாக ஆக முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வை நீ நேசிக்க வேண்டும் என்றால் மௌலிது ஓதினால் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிடும். நீ மீலாது விழா கொண்டாடினால் நபி அவர்களை நேசித்ததனுடைய வெளிப்பாடு இப்படின்னு கொண்டு போய் ஒரு முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் இதைத்தான் பார்த்துக்கிட்டு தான், என்னடா இது கரெக்டா தானே பேசுறாங்க, மௌலிது என்ன நம்ம தகப்பனாரை புகழ்ற மாதிரி, தாயை புகழ்ற மாதிரி, அண்ணன் தம்பியை புகழ்ற மாதிரி, நண்பர்களை புகழ்ற மாதிரி இவங்களை எல்லாம் புகழ்வது கூடும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை, என் உயிரை விட நேசிக்கக்கூடிய இறை தூதரை நான் புகழ வேண்டாமா? அதுல புகழக்கூடிய வார்த்தை தானே இருக்கிறது. அப்ப ஏன் மௌலிது கூடாது? நபி அவர்களுடைய வரலாறுகளை, நபி அவர்கள் செய்த தியாகங்களை, இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி காட்டிய பல்வேறு செய்திகளை மீலாது மிலா மேடைகளை போட்டு அதுல பேசுறோம். நாங்க அதுல வேற என்னத்தை பேசிட்டோம்? நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் எப்படி நடந்தார்கள் அந்த வரலாறுகளை சொல்கிறோம். நபி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது, அதை பத்தி மீலாது விழா மேடைகள் போட்டு பேசுறோம். இது எப்படிப்பா தப்பு? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், அதனுடைய வெளிப்பாடு மீலாது விழா. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், அதனுடைய வெளிப்பாடு மௌலிது ஓதுவது. இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இந்த மௌலிது என்பது நபி அவர்களை பாராட்டக்கூடிய, நபி அவர்களை புகழக்கூடிய ஒன்றா அல்லது அதை தாண்டி வேற எதுவும் அதுல இருக்குதா? இதுதான் கேள்வி. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும் என்றால் அதனுடைய அளவுகோல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்கு எதையும் சொல்லிட்டு தரலையா? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களா? என்ன நேசிங்க, என்ன நேசிங்க என்று சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன நேசிக்கணும்னா என்ன ரசூலுல்லாஹ் சொல்லலையா? என்னை புகழுங்கள், என்னை பாராட்டி பேசுங்கள் என்று சொன்ன அந்த ரசூலுல்லாஹ் தன்னை எப்படி பாராட்டணும், எப்படி புகழ்ந்து பேசணும் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை புகழணும், அதுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி அவர்களை நேசிக்கணும், அதுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. என்ன வழிகாட்டுதல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் நேசிக்கிறார் என்றால் அதனுடைய முதல் அளவுகோல் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான், நபி அவர்களை பின்பற்றுவதுதான். இதை தாண்டி நேசத்திற்கு ஒரு விளக்கம் குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயா இருந்து காட்டிருங்க பார்ப்போம். ஒரு தலைவரை நான் நேசம் கொள்கிறேன் என்றால் வாய் அளவுல சொல்லிட்டு போயிடலாம், அது அரசியல் தனம். நான் அந்த தலைவரை நேசிக்கிறேன், இந்த தலைவரை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொல்லுவான், ஒரு தொண்டனை சொல்லுவான், தலைவா உனக்காண்டி என் உயிரை கூட கொடுப்பேன், தீ குளிப்பேன் அப்படிமா. அந்த மாதிரி நேசமா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் நபி அவர்களை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் பின்பற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இதை சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்களா, அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா, ஃபத்தபிஊனி, இந்த முஹம்மதை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், இறைவன் உங்களை நேசிப்பான். இறைவனுடைய பிரியம் ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா அதற்கு அளவுகோலை இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாலேயே இறைவனுடைய நேசம் உனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வே நம்மளை நேசிக்கிறதா இருந்தா, ரஹ்மான் நம்மளை பிரியப்படுவதா இருந்தா, இதை விட வேற என்னங்க வேணும்? இறைவன் நேசிக்கிறான் என்றால் நபி அவர்களை பின்பற்றணும். எவ்வளவு தெளிவா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல அழகா சொல்லி தராங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். என்ன நீங்க பின்பற்றணும், என்னை பின்பற்றாம நான் காட்டி தராத வழியை நீங்கள் விட்டு விட்டு நீங்களாக ஒன்றை இபாதத்து என்று வணக்கம் என்று செய்வீர்கள் என்றால் அது நாளை மறுமையிலே நிராகரிக்கப்படும். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் ஒன்றை கற்று தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சொல்லுப்பா, நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு.
அல்லாஹ் அக்பர் சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. இது நபி அவர்கள் கற்று தந்த திக்ரு. இப்படி ரசூல்லா சொல்லி தந்ததை நான் செய்வேன் என்றால் எனக்கு நேரடியான சொர்க்கம். நான் ரசூல்லா மேல நான் நேசிக்கிறேன், அதனுடைய வெளிப்பாடு. நபி அவர்கள் ஒன்றை கற்றுத்தராத ஒன்றை நான் செய்வேன் என்றால் அது ரசூல்லாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நபி அவர்களை நான் புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நபி அவர்கள் கற்றுத்தராத ஒன்றை நான் செய்கின்ற பொழுதே அது மறுமையிலே தூக்கி எறியப்படும். ரசூல்லா இவ்வளவு தெளிவா சொல்லி தந்தாங்க. அப்ப நபி அவர்களை பின்பற்றுவது, நபி அவர்களை நேசிப்பது, இதுதான் ரசூல்லாவை பின்பற்றுவதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப ரசூல்லாவை இந்த கோஷ்டி யாராவது பின்பற்றுதாங்களா? எத்தனை விஷயத்துல பின்பற்றுதாங்க? ரசூல்லாவை நேசிக்கணும். இந்த மௌலிதுக்கு மட்டும்தான் இது வந்து நிற்கும். மீலாது விழாவுக்கு மட்டும்தான் ரசூல்லாவை நேசிக்கிறோம், ரசூல்லாவை நேசிக்கிறோம். எப்ப ரசூல்லாவை நேசிக்கணும் அப்படின்னா ரசூல்லா காட்டி தந்த வழியை பின்பற்று. திருமண விஷயத்துல இருந்து எல்லாத்திலையும் நீ பின்பற்று. தொழுகின்ற தொழுகையில இருந்து எல்லாத்தையும் ரசூல்லாவுடைய முன்மாதிரி நீ காட்டு. நீ எதனால் நீ செய். இறந்தவர்களுக்கு பாத்தியா ஓதுறியா? ஆமா, எங்களுடைய ரசூல்லா பாத்தியா ஓதுனாங்க, நான் ஓதுகிறேன் அப்படின்னு சொல்லு. நான் வந்து அல்லாஹுமா அல்லி பைனவுமா ஓதுகிறேன், ஏன் ரசூல்லா சொன்னாங்க நான் செஞ்சேன் சொல்லு. வரதட்சணை வாங்குறியா? ஆமாப்பா ரசூல்லாவே வரதட்சணை வாங்கினாங்க, அதனால நான் வாங்கினேன் சொல்லு. அப்ப எல்லா விஷயத்திலையும் நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள், நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு நீ ஒன்ன சொன்னீன்னா ரசூல்லாவுடைய நேசம், ரசூல்லாவை நான் உண்மையிலேயே பிரியப்படுகிறேன், அதனுடைய யதார்த்த வாழ்க்கையை நான் வாழ்றேன். வருஷத்துக்கு ஒரு இந்த மௌலித ஓதுனா எல்லாமே சரியாயிருமா? சரி. அடுத்து ரெண்டாவது ரசூல்லாவை நேசிப்பது அப்படின்னா அவங்களை முழுக்க முழுக்க பின்பற்றுவதுதான். அடுத்து இன்னொன்னு என்ன? நபி அவர்களை பாராட்டலாம், தப்பே கிடையாது. நபி அவர்கள் மிகப்பெரிய வீரர், அவங்கள மாதிரி ஒரு வீரரை உலகத்துல பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு வீரர். அதை நீ சொல்லு, ரசூல்லாவை இப்படி பாராட்டு. நபி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்துல நல்ல ஒரு கணவனாக இருந்தார்கள் சொல்லு. ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. நபி அவர்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அழகான தகப்பனாக வாழ்ந்தார்கள், அதை சொல்லு. ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஆட்சி தலைவராக நபி அவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய ஆட்சியில வாழ்ந்த மக்களுடைய நிலையை நீங்க பாருங்க. யாரும் துன்பப்பட மாட்டான், யாரும் கஷ்டப்பட மாட்டான். அப்படியே ஒரு கஷ்டம் வந்தாலும் நபி அவர்கள் அவனுக்கு தோளோடு தோள் நிற்பார்கள். இத மாதிரி அவங்களுடைய ஆட்சி இருந்தது. ஏராளமான செய்திகள் இருக்குது நபி அவர்களை புகழ்வதற்கு, நபி அவர்களை போற்றுவதற்கு. அதே ரசூலுல்லாஹ் இன்னொன்னையும் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? லா தத்ருதுனி கமா அத்ரத்தின் நசாரா வல் யஹூத், யூத கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். நேரடியாக. ஏன்? மனுஷன் வந்து ஒரு ஆள் மேல பிரிய வைத்து விட்டான் என்றால் ஆகோ ஓஹோ புகழுவான். இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா? ஒரு முதலாளி இவருக்கு கூடுதலா சம்பளம் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன். 1ஆம் தேதிக்கு முன்னால 25ஆம் தேதி அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாரு, அல்லது போனஸ் கொஞ்சம் கூடுதலா கொடுத்துட்டாரு. என்ன வரதுக்கு வரோம், என் முதலாளி மாதிரி உண்டா, தங்க மாதிரி மனுஷன், அப்படி இப்படிமா. ஒரு 2 நாள் கழிச்சு கொடுத்தாச்சுன்னா அதே வாய் நேரடியா திட்டும். இதுதான் மனுஷன். ஒரு நல்லதை ஒருவர் செய்து விட்டார் என்றால் அப்படியே வானளாவிய புகழ்வது மனுஷனுடைய இயல்பு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரசூலா சொல்றாங்க, எப்பா என் மேல் நீங்க பிரிய வைக்கிறீங்க. இது நம்மளுக்கு கூட சொல்லல, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. உமர் போன்ற, அபூபக்கர் போன்ற, சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற ஏராளமான நபித்தோழருக்கு ரசூல்லா நேரடியாக சொல்றாங்க, என் மேல பிரிய வச்சிருக்கிறீங்க. நம்மள மாதிரி பிரியம் கிடையாது சஹாபாக்கள். ரசூல்லாவை உயிரை விட நேசிக்கிறோம் என்றால் நிரூபிச்சு காட்டினவங்க. பத்ர் யுத்தத்துல, உஹது யுத்தத்துல தனக்கு பின்னால ரசூலாவை வச்சு, ரசூலாவை உன்னுடைய அம்பால் தாக்க வேண்டும் என்றால் என்னை தாக்கி விட்டு ரசூலாவை தாக்குனாங்க. சும்மா சொன்னதும் இல்ல, தன்னுடைய உடலை கொடுத்தாங்க. அப்படி அந்த அளவுக்கு நேசம் வச்சாங்களா இல்லையா? அந்த சஹாபாக்களுக்கு ரசூலா சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நபியை வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி என்னை புகழ்ந்து விடாதீர்கள். அப்ப உங்களை ரசூலா புகழும்னா ரசூலா அழகா சொல்றாங்க, என்னை புகழுமா அப்துல்லா என்று நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீங்க சொல்லுங்க, ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லு. ரசூலாவை ஒருவன் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், நல்ல வார்த்தையில ரசூலாவை பேச வேண்டும் என்றால் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லு. இதுதான் நீ புகழுவதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. நீங்க இந்த மௌலூத A to Z படிச்சு பாருங்க, அப்துல்லாங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா?
அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரையும் மௌலூதுடைய வரியை பாருங்க. அப்துல்லாஹி வ ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லி போலுனாங்களோ அந்த வார்த்தை மௌலூதுல எங்கேயா இருக்கா? அதுக்கு நேர் மாற்றமான வார்த்தை இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா மாஹி துனூபி, பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுங்கள் இருக்கா? ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ எதை தடுத்தார்களோ அதுதான் மௌலூத். புகழ்வதை ரசூலுல்லாஹ் தடுக்கல, ஆனா புகழ்வதற்கு ஒரு வரையறையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மௌலூத் என்பது புகழ்கிறோம் என்ற பேரில் நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அந்த வரையறையெல்லாம் தாண்டி இருக்கா இல்லையா? ஏன் மாஹிது பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆள் யாரு? இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு வார்த்தைகள் வருது, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். அதைத்தான் இன்றைக்கும் திருமண நிகழ்வுகள்ல அந்த சபையில அதையும் ஓதுவாங்க. எந்த சபையில ரசூலாவை புறக்கணிக்கப்படுகிறார்களோ, எந்த சபையில ரசூலா சொன்னதற்கு மாற்றமாக நடத்தப்படுகிறதோ அந்த சபையில போய் நம்ம ஆட்களும் உட்கார்ந்துவார். கேட்டா சொந்தமா ரசூலா அதைத்தானே குப்பைன்னாங்க, ரசூலா அதுதானே தவறுன்னாங்க. அப்ப அங்க போய் நின்றுகிட்டு நம்ம வரோம். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருக்கிறது? அதுல என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவரே, என்னுடைய பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே. வதுனூபில் மூபிகாத், ரசூலுல்லாஹ் பெரும்பாவங்கள் என்று ஒரு லிஸ்டே போட்டாங்க. இத்தகு சபஅல் மூபிகாத், பெரும்பாவங்களை செஞ்சிராதீங்கப்பா, பெரும்பாவங்களை இருந்து விலகி இருக்குப்பா அப்படின்னாங்க. அது என்ன பெரும்பாவம்? இறைவனுக்கு இணை வைத்தல். ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. வட்டி வாங்குதல், கொலை செய்தல், புறம் பேசுதல், இது எல்லாம் பெரும்பாவம். விபச்சாரம் பண்ணுதல், இது எல்லாம் பெரும்பாவம். இந்த பெரும்பாவத்தை செஞ்சிராத, அல்லாஹ்ட்ட நீ பெரிய குற்றவாளி, பாவியா நீ மாறிடுவ அப்படின்னாங்கல்ல. அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவர் யாருன்னா முகமது நபி. இதுதானே கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் பேசுறாங்க. ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடுவப்பா. அப்ப அப்படி சொன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் வேற மதம். முகமது நபியே என் பாவத்தை மன்னிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம முஸ்லிமா? ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடு, அது அவங்களுடைய கொள்கை, அதை நாம பேச வரல. ஆனா இப்படி சொன்னால் ஒரு முஸ்லிம் என்ன சொல்கிறான் என்றால், இயேசு இடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். அப்ப முகமது நபி இடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் இஸ்லாத்துல இருப்பானா? இதுதான் ஈமானுக்கு உண்டான அடையாளமா? இது ஈமானை வளர செய்கிறதா, ஈமானை அழிக்க செய்கிறதா? இதுதான் கேள்வி. அப்ப அதனால ரசூலுல்லாஹ்வை புகழுகிறோம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன விதத்தில் சொன்னார்களோ அங்க இருக்கா? அப்ப இதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ்வை நம்ம புகழுகிறோம் என்ற பேர்ல ரசூலுல்லாஹ் தடுத்ததைத்தான் இந்த சமூகம் செய்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த தீமைகளை இன்னும் ஒழிக்கணும். சில பேர் கேட்கலாம், என்ன அரைச்சமாவே அரைக்கிறீங்களே? அரைக்கத்தான் செய்வோம். மௌலூத திரும்ப திரும்ப பேசுறீங்களே? பேசத்தான் செய்வோம். ஏன் அவன் விட்டானா? கேட்டா நாங்க நடுநிலைவாதிங்க, மௌலூது தப்பு தான், இருந்தாலும் பேசிட்டே இருக்காதீங்க. என்னப்பா நீ தௌஹீத்வாதி? என்னப்பா? ஆமா தௌஹீத்வாதி தான், நாங்க நடுநிலையா போறோம்ல. என்ன நடுநிலை? அப்ப மௌலூது நாங்க பேசினால் அதை விட்டுறணும், அரைச்சமாவே அரைக்கிறது. அவன் 4000 வருஷம் அரைச்சமாவே அரைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான, மௌலூது ஓதிட்டு இருக்கிறானே, அவன்கிட்ட போய் என்னைக்கா தப்புன்னு நீ சொன்னியா? இன்னைக்கும் ஓதிட்டு இருக்கிறானே, மௌலூது கூடுங்கிறானே, மௌலூதை அவன் வீட்டிலேயோ பள்ளிவாசலையோ ஓதுறானே, அவன்கிட்ட போய் அரைச்சமாயே அரைக்காத, மௌலூது ஓதுனதையே திரும்ப திரும்ப ஓதாத என்னைக்கா நீ சொல்லியிருக்கிறியா? நம்மள்கிட்ட வந்து நின்றுட்டு, எங்க தௌஹீத் ஆட்கள்கிட்ட வந்து நின்றுட்டு, அது மௌலூது கூடாதாங்க, ஒரே அதையே பேசிட்டு இருந்தா போர் அடிக்குமா இல்லையா? மௌலூது ஓதுறவனுக்கு போர் அடிக்கல, வருஷா வருஷம் ஓதுறான், அவனுக்கு போர் அடிக்க மாட்டேங்குது, நம்ம ஆட்களுக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி நடுநிலை வேஷம் போட்டு வரக்கூடிய எல்லாத்தையுமே ஈமான்ல பலவீனம் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். தௌஹீதுல உறுதியா இருந்தால் பேசு, திரும்ப திரும்ப பேசு. அவன் மௌலூதை விடுகின்ற வரை, ஷிர்க்கை விடுகின்ற வரை, அனாச்சாரத்தை விடுகின்ற வரை, உன்னுடைய மூச்சு நிக்கிற வரை நீ பேசிக்கிட்டே இரு. இப்படிதான் வரணும். அதனால இந்த வாரம் மௌலூதா இருந்தாலும் அடுத்த வாரம் மௌலூது தான் பேசுவோம், எல்லா வாரமும் மௌலூது தான். அவன் விடுகின்ற வரை, இந்த மௌலூது ஒழிக்கிற வரையும் இது ஷிர்க் என்று பேசுவதுதான் ஒவ்வொரு தௌஹீத்வாதியுடைய வேலை. ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்க குடும்பத்தில் பேசிட்டே இருங்க. இது ஷிர்க், இது ரசூலுல்லாஹ் தடுத்த ஒன்று, இது அநியாயம், நபி அவர்கள் அழிக்க சொன்ன ஒன்று, இஸ்லாமிய சமூகத்தில் வேறு பாதையில் வருகிறது என்பதை அழுத்தம் திருத்தமா பேசிட்டே இருக்கணும். என்னைக்கு பேச்ச விடுகிறோமோ, என்னைக்கு இந்த செய்தியை புறந்தழுகிறோமோ, அன்றைக்கு நம்ம வீட்லையும் புறவாசல் வழியாக இந்த மௌலூது வந்து நிற்கும்.
அதனால பேசிக்கிட்டே இருங்க. நடுநிலை வேஷதாரிகள் சில பேர் நம்முடைய ஈமானை பதம் பார்க்கிறதுக்காக வேண்டி பேசுறாத, அது ரகசியமா பேசு, அல்லது ஒருக்க பேசு, 2 தடவை பேசுறாத, சரி சொல்லிட்டீல இப்பமாவது விடு அப்படிமா. இந்த வார்த்தைகள் அனைத்தும் நம்மளை நாசமாக்கக்கூடிய வார்த்தை. அதனால இந்த தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த தீமைகள் நம்முடைய குடும்பத்தில் எங்கேயும் வந்துவிடக் கூடாது. இதுல கண்ணுங்கருத்துமாக இருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்போம், மறுமையில ஜெயிப்போம். நபி அவர்கள் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் வாழ்வோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹத்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.